ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, இன்ஸ்டாகிராமில் அதாவது செகண்ட் அக்கௌண்ட் எப்படி வந்து கிரியேட் பண்ணாத டீட்டெயில்ஸாக பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் ஆல்ரெடி ஒரு அக்கௌண்ட் வந்து கிரியேட் பண்ணியிருப்பீங்க. இதுக்கப்புறம் செகண்டரியாக ஒரு இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் எப்படி கிரியேட் பண்ண தெரியாதவங்க பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் போது எப்படி நம்ம வந்து இன்ஸ்டாகிராம் யூஸ் பண்ணி அதை செகண்டரி ஒரு அக்கௌண்ட் கிரியேட் பண்ணுறது அண்ட் ஸ்டெப் பை ஸ்டெப் எப்படி யூசர் நேம் பாஸ்வேர்ட் எல்லாமே கிரியேட் பண்ணுறது எல்லாமே ஒன் பை ஒன் இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதனால் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம என்டிடி ஃபேமிலி ஜாயின் பண்ணாங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி ஜாயின் பண்ணிங்க. அப்படி இதில் பெல் ஐக்கான கிளிக் பண்ணி ஆளுங்க செட் பண்ணிங்க. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இப்போ உங்களோட மொபைலில் செகண்டரியான ஒரு இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் எப்படி ஓப்பன் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது மேலே வந்து 3 கோட் சிம்பிள் இருக்கும். ஸோ அதுக்கு ஸ்ட்ரைட்டாக பார்த்தீங்கன்னா உங்களோட நேம் பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணியிருக்கும். அதில் வந்து சின்னதாக ஏரோ மார்க் கூட இருக்கும். அதாவது அட்டு சிம்பிள் போட்டு அதுக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா உங்களோட நேம் வந்து மென்ஷன் ஆகிருக்குல்ல, அந்த ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட மொபைலில் அதாவது ஒரு அக்கௌண்ட் வச்சுருந்தீங்கன்னா அந்த ஒரு அக்கௌண்ட் வந்து மட்டுமே உங்களுக்கு ஷோ ஆகும். இல்லை உங்களோட மொபைலில் எத்தனை அக்கௌண்ட் வச்சுருக்கீங்களோ அத்தனை அக்கௌண்ட்டோட டீட்டெயில்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஷோ ஆகும். இதில் ஆட் இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அந்த ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா லாகின் டு எக்ஸ்டெண்டட் அக்கௌண்ட், அதாவது ஆல்ரெடி ஒரு அக்கௌண்ட்டுக்கு வந்து கிரியேட் பண்ணி வச்சுருந்தீங்க அப்படின்னா அதை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து புதுசாக லாகின் பண்ணாமல் அந்த அக்கௌண்ட் யூஸ் பண்ணி இதில் லாகின் பண்ணிக்க முடியும். இல்லை புதுசாக தான் அக்கௌண்ட் கிரியேட் பண்ண போகிறீங்கன்னா நீங்கள் கிரியேட் நியூ அக்கௌண்ட் கொடுத்தீங்கன்னா இதில் வந்து யூசர் நேம் வந்து கிரியேட் பண்ணணும். ஸோ நான் எக்ஸாம்பிளுக்கு நான் என்னோடய நேம் பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒன்று கொடுத்துக்கிறேன்.